வணக்கம். என் பேர் வந்து சதீஷ்குமார். விஸ்வ இந்து பரிஷத்தோட பசு பாதுகாப்பு மாவட்ட அமைப்பாளர். செல்வரம் பகுதியில வீடு. நான் தற்சமயம் இந்த ஒரு வாரம் ஒரு 4-5 நாளா பாத்துட்டீங்கன்னா செல்வரம் பகுதியில கல்லாமேடுன்னு சொல்ற இடத்துல அது பொதுவான இடம். அந்த இடம் யாருக்கும் தனியார் இடமா கிடையாது, பொதுவான இடம், கவர்மெண்டோட இடத்துல தற்காலிக கொட்டகை அமைத்து ஒரு 6-7 மாடு கட்டி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இந்த பக்ரீத் பண்டிகைக்கு அது அறுக்கறதுக்குன்னு சொல்றாங்க. பொது இடங்கள்ல மாடு அறுக்கிறதுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அப்படியே மாடு அறுவை கூடத்துல அறுக்கணும்னா கூட சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு. அது விவசாயத்துக்கு உகுந்த மாடு இல்லாட்டிதான் கொண்டு அறுக்கணும். ஆனா இங்க இருக்கிற மாடு எல்லாமே நல்ல மாடா தெரியுது. 6 மாடுமே இளம் மாடுகள். நம்ம அவங்க தரப்புல கேட்கல, டிபார்ட்மெண்ட் தரப்புல கூப்பிட்டு கேட்டதுக்கு இப்ப எடுத்துருவாங்க சதீஷ், இப்ப எடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. டிபார்ட்மெண்ட் தரப்புலையும் போய் பேசி இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க பேச்சுக்கு அவங்களும் பெருசா ஒன்றும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. இப்ப வரைக்கும் தொடருது. செல்வரம் மட்டுமான்னு கேட்டா அங்க மட்டும் கிடையாது, கோவை மாநகரம் நிறைய இடத்துல மாடுகள் சுற்றப்படுது, கட்டப்பட்டு வச்சிருக்கு. தற்சமயம் ஒவ்வொரு பகுதிகளும் எந்தெந்த பகுதியும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பகுதிகளில் மாடு இது போல கட்டப்பட்டிருக்கு. சட்ட விரோதம் தான் அது. இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மனு கொடுத்திருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கப்படும் உறுதி கொடுத்திருக்காங்க. நன்றிண்ணா. நான் லோக்கல் ஸ்டேஷன்ல விஸ்வ இந்து பரிஷத் சார்பு எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நம்ம நேரடியாக கலெக்டர் ஆஃபீஸ் பண்ணிட்டோம். ஒரு 4-5 நாள் அந்த பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வாச்சா நம்ம வர வேண்டிய தேவை இருந்திருக்காது. நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம். அதை எடுத்துருவாங்க, மாடுகள் காப்பாற்றப்படும் நம்ம நினைச்சோம். இப்ப வரைக்கும் எதுவும் நடக்கல. அதனாலதான் நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்தோம்.